அந்த தருணத்தில் அவன் உற்சாகமடைந்து அவர்கள் இருவரும் ஒன்றாக செல்லலாம் என்று கூறுகிறான். இது அவளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. விக்டர் அமர்ந்து அவனை பற்றி புலம்புகிறான். விரைவில் யார் வெல்வார் என்பதை தெரிந்து கொள்வார்கள் என்று கூறுகிறான். பின்னர் அவன் தலை குனிந்து மேசையின் மேல் சாய்ந்து தூங்கிவிடுகிறான். அவர்கள் இருவரும் திரும்பி வந்தபோது விக்டர் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். சேத் கூட படுத்து தூங்கிக் கொள்கிறான். சோஃபி தன் மேசைக்கு செல்கிறாள். நாள் முடிவில் விக்டர் மேசையிலிருந்து எழுந்து சேத்தை கூப்பிட்டு தன்னை பின்தொடர சொல்கிறான். அவர்கள் பள்ளி வளாகத்தை விட்டு வெளியேறும்போது கூட அவன் தொடர சொல்கிறான். சேத் ஏதோ கேட்க முயல்கிறான். ஆனால் விக்டர் அவனை இடைமறிக்கிறான். அவர்கள் வந்துவிட்டார்களா என்று சேத் கேட்கிறான். அப்போது விக்டர் திரும்பி பார்த்தபோது சேத் ஒரு கருப்பு காரில் ஏறுவதை பார்க்கிறான். சேத் தன்னிடம் அதிக நேரமில்லை என்று கூறி காரில் ஏற சொல்கிறான். அவர்கள் காரில் ஏறிய பின் ஓட்டுநர் சற்று அசௌகரியமாக எங்கே அழைத்து செல்ல வேண்டும் என்று கேட்கிறான். அந்த இரவு விக்டரின் குத்துச்சண்டை பயிற்சி நிலையத்தின் முன் காத்திருந்த ஓட்டுநர் ஒரு சிகரெட் புகைக்கிறான். வீட்டிற்கு செல்லலாமா என்று கேட்கிறான். அந்த சமயத்தில் காலை வந்த கருப்பு கார் மீண்டும் திரும்பி வருகிறது. காலை வந்த மனிதர்கள் ஆயுதங்களுடன் மீண்டும் வருகிறார்கள். அவர்கள் ஜிம்மை நோக்கி நடக்கிறார்கள். ஓட்டுநர் மட்டும் சிகரெட் புகைத்தபடி நிற்கிறான். அதே நேரத்தில் ஜிம்மினுள்ளே விக்டர் சேத்தை குத்துச்சண்டை வளையத்திற்கு கூப்பிடுகிறான். சேத் பக்கமாக பார்த்தபோது சுவரில் ஒரு புகைப்படம் தொங்கிக் கொண்டிருப்பதை காண்கிறான். அதில் ஒரு குத்துச்சண்டை வீரர் ஒரு குழந்தையுடன் இருக்கிறார். ஆனால் விக்டர் பொறுமை இழந்து சேத் பிஸியாக இருப்பதாக சொன்னதை குறிப்பிட்டு சீக்கிரம் வர சொல்கிறான். சேத் வளையத்திற்குள் நுழைந்தபோது தன்னை மாற்றியபோதே விக்டர் அவன் மீது ஆர்வம் கொண்டிருந்ததாக ஒப்புக்கொள்கிறான். நாயகன் சேத் அவன் தூங்கிக் கொண்டிருந்தபோது தன்னை எப்படி பார்த்தான் என்று கிண்டல் செய்கிறான். இதனால் விக்டர் எரிச்சல் அடைகிறான். சேத் கையுறை கொடுக்க சொல்கிறான். அதற்கு விக்டர் இம்முறை கையுறை இல்லாமல் சண்டையிடுவதாக விளக்குகிறான். ஏனெனில் இது அவனது விளையாட்டு. இருவரும் தீவிரமாக ஒருவரையொருவர் முறைக்கிறார்கள். சேத் தன் டையை இழுத்து சட்டையை கழற்றுகிறான். அவன் உடலிலுள்ள எண்ணற்ற காயத்தழும்புகளை பார்த்து விக்டர் ஆச்சரியப்படுகிறார். சேத் தொடர்ந்து அவனை தூண்டி பயமா என்று கேட்கிறான். இது விக்டரை மேலும் எரிச்சல் அடைய செய்கிறது. விக்டர் தனது வேகத்துடன் சேத்தின் மீது பாய்ந்து தாக்க முயல்கிறான். அவன் சேத்தின் முகத்தில் குத்த முயன்ற தருணத்தில் யாரோ கத்துகிறார்கள். அப்போது அவனது பயிற்சியாளர் கதவின் அருகே தோன்றி சண்டையை நிறுத்துகிறான். வெளியே யார் இருக்கிறார்கள் என்று கேட்கிறான். இது இருவரையும் ஆவலடைய செய்கிறது. சேத் வெளியே சென்றபோது தன் ஓட்டுநர் ஜிம்மில் புகுந்து தாக்க வந்தவர்களை அடக்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறான். என்ன நடந்தது என்று சேத் கேட்கிறான். அவர்கள் தாக்க முயன்றதாக ஓட்டுநர் விளக்குகிறார். அவர்கள் யார், ஏன் இப்படி செய்தார்கள் என்று சேத் கேட்கிறான். காரணம் தெரியாது என்று ஓட்டுநர் சொல்கிறார். சேத் ஒருவரை பிடித்து விசாரிக்க முடிவு செய்கிறார். பின்னர் சன்ஷைன் கட்டிடத்தில் அந்த ஜிம்மிற்கு செலுத்தப்படாத கடன்கள் இருப்பதாகவும் அதனால்தான் பலரிடம் வசூலிக்க முயன்றதாகவும் தெரிய வருகிறது. ஜிம்மை வலுக்கட்டாயமாக கைப்பற்ற திட்டமிட்டார்களா என்று சேத் கேட்கிறான். ஆனால் அவர்கள் பயிற்சியாளரின் ஜிம்மை வாங்கவே நினைத்ததாக அந்த மனிதன் கூறுகிறான். சேத் தன் மாமாவிடம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அவர் சேத் என்ன செய்ய விரும்புகிறார் என்று கேட்கிறார். மீண்டும் பள்ளியில் விக்டர் வரவில்லை என்று ஆசிரியர் கூறி யாருக்காவது அவன் எங்கே இருக்கிறான் என்று தெரியுமா என்று கேட்கிறார். முந்தைய நாள் சேத் ஏதாவது செய்திருப்பான் என்று அனைவரும் சந்தேகிக்கிறார்கள். சோஃபி திரும்பி பார்க்கிறாள். ஆனால் ஆசிரியர் அதை புறக்கணித்து வகுப்பை தொடங்குகிறார். பல மணி நேரங்கள் கடந்தும் விக்டர் வரவில்லை. திடீரென அவன் வகுப்பறையில் தோன்றி சேத்துடன் வெளியே பேச வர சொல்கிறான். இருவரும் வெளியே செல்கிறார்கள். இது சோஃபியை மேலும் கவலையடைய செய்கிறது. பள்ளி கட்டிடத்தின் பக்கத்தில் விக்டர் ஒரு உரையை கையில் பிடித்தபடி சேத்தின் முன்னால் நிற்கிறான். அதை காட்டி அதில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறான். அதை நேற்று பெற்றேன் என்று கூறுகிறான். தன் தந்தையின் கடனும் தன்னுடைய கடனும் வட்டியுடன் அடைக்கப்பட்டு விட்டதாக விக்டர் கூறுகிறான். இதற்கு என்ன அர்த்தம் என்று சேத் கேட்கிறான். இதனால் விக்டர் கோபமடைந்து இது சேத்தின் வேலைதானா என்று கேட்கிறான். அதில் என்ன பிரச்சனை என்று எதிர்கேள்வி கேட்கிறான். அதனால் விக்டர் தன் குடும்ப பிரச்சினைகளில் இடைபட வேண்டாம் என்று சொல்கிறான். ஆனால் சேத் இதுதானா அவன் பெருமையை காக்கும் வழி என்று கேட்கிறான். இதனால் விக்டர் மேலும் கோபமடைந்து சேத்தின் காலரை பிடிக்கிறான். ஆனால் சேத் உதறி வேண்டாம் என்றால் பணத்தை திரும்ப கொடுக்க சொல்கிறான். வசூலாளர்கள் காணாமல் போனார்கள். அவர்களுக்கு என்ன செய்தாய் என்று விக்டர் கேட்கிறான். சேத் தன்னை விடுவிட்டுக் கொண்டு குத்துச்சண்டையில் மட்டும் கவனம் செலுத்த சொல்கிறான். அவன் தந்தையிடம் உலக சாம்பியன் ஆவதாக வாக்குறுதி அளித்ததை நினைவுறுத்துகிறான். இதை கேட்டு விக்டர் பின்னால் செல்கிறான். சேத் இதை தெரிந்திருந்ததை உணர்கிறான். சேத் எப்போது வேண்டுமானாலும் சண்டைக்கு அழைக்கலாம் என்று எச்சரிக்கிறான். சேத் நடந்து செல்லும்போது விக்டர் அவனை பார்த்து கொண்டே நிற்கிறான். இது அவனை மீண்டும் கலங்க செய்கிறது. மீண்டும் வகுப்பறையில் சோஃபி கதவையே விரித்து சேத் திரும்ப வர காத்திருக்கிறாள். அவன் வந்ததும் திடுக்கிட்டு என்ன செய்கிறாய் என்று கேட்கிறான். அவள் மீண்டும் சண்டைக்கு சென்றுவிட்டாய் என்று சாக்கு சொல்கிறாள். சேத் அவள் தன்னை பற்றி கவலைப்பட்டாளர் என்று கிண்டல் செய்கிறான்.
அவள் வெட்கப்பட்டு வகுப்பு பிரதிநிதி என்ற முறையில் பொறுப்புணர்ச்சியால் கேட்டதாக கூறுகிறாள். சேத் அவள் இன்னும் மாறவே இல்லை என்று சொல்கிறான். அவள் புரியாமல் நிற்க, அனைவரையும் பற்றி கவலைப்படுவது அவளின் இயல்பு என்று விளக்குகிறான். சேத் விலகி செல்ல சோஃபி அவனை பார்த்து கொண்டே நிற்கிறாள். தொலைவிலிருந்து யாரோ அவர்களை கவனிக்கிறார்கள். மாணவர் பேரவைத் தலைவர் சேத்தின் நெருக்கம் பிடிக்காமல் அவன் தன் இடத்தை அறிய வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு பழமையான ஜப்பானிய வீட்டில் டெரெக் காலியான அறையில் அமர்ந்து காத்திருக்கிறான். அறை திறந்த கிமோனோ அணிந்த முழுக்க பச்சை குத்துக்களுடன் உள்ள ஒருவர் கதவை திறக்க அனுமதி கேட்கிறார். உள்ளே சானோ அணுக்கை கும்பலின் தலைவர் மெடுக்கி ரீஷின் இருக்கிறார். டெரெக் தலைகுனிந்து மன்னிப்பு கேட்கிறார். தலைவர் தன் கீழே உள்ளவன் தன்னை மிகுந்த ஏமாற்றமடைய வைத்ததாக மட்டுமே கூறுகிறார். டெரெக் மீண்டும் மன்னிப்பு கேட்டு தன் பணியை நிறைவேற்ற இன்னொரு வாய்ப்பு கேட்கிறார். வாரிசு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதால் கும்பலின் உதவியுடன் சன்ஷைனை கைப்பற்ற முடியும் என்று விளக்குகிறார். அந்த நேரத்தில் மெடுக்கி ரீஷின் தனது குழாயை தரையில் பலமாக அடிக்கிறார். ரேஷன் வாரிசு மிகவும் இளம் வயதானவன் என்று கேள்விப்பட்டதாக சொல்லி பாராட்டுகிறான். தானும் இளம் வயதிலேயே வாரிசாக இருந்ததை நினைவு கூர்கிறான். அதனால் இப்போது இன்னும் அதிகமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கூறுகிறான். அவன் விளக்குவது என்னவென்றால், அந்த வாரிசின் பலவீனம் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அவன் இன்னும் பெரியவன் அல்லாததால் நிச்சயமாக ஒரு பலவீனம் இருக்கும். கரிக் தன் தந்தையின் மரணத்திற்குப் பிறகு சேத் தன் தாயுடன் இருந்த சில தருணங்களை நினைவு கூர்கிறான். அதனால் அந்த பலவீனம் என்னவென்று தனக்கு தெரியும் என நம்புகிறான். ஆனால் கும்பல் அவன் அமைதியாக செயல்பட வேண்டும் என்றும் இந்த முறை தவறவிடக்கூடாது என்றும் ஏற்கனவே எச்சரிக்கிறது. அதே நேரத்தில் காப் தலைமையில் சில சிறுவர்கள் நாயகனின் அறைக்குள் நுழைகிறார்கள். காப் இன்னும் காயங்களிலிருந்து மீண்டு கொண்டிருந்தான். அவன் உடனே சத்தமிட்டு புதியவன் யார் என்று கேட்கிறான். சேத் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். டேட் கோபமாக அவனை பார்த்து பிராக்கை வீழ்த்தியது நீயா என்று கேட்டு சேத்தை அறைக்கு வெளியே வரச் சொல்கிறான். ஆனால் இந்த முறை சேத் அசையாமல் நான் கூப்பிட்டவுடன் வரும் நாயா என்று கேட்கிறான். இது டேவை கடும் கோபத்திற்கு உள்ளாக்குகிறது. அப்போது விக்டர் வந்து அவனை வழியிலிருந்து விலகச் சொல்கிறான். மற்ற சிறுவர்கள் விக்டரை அடையாளம் கண்டதும் பதற்றமடைகிறார்கள். அதைக் கண்டு டேவ் இன்னும் கோபமடைகிறான். அதே சமயம் சாம் அறைக்குள் வந்து புதியவனை தொடாதே என்று எச்சரிக்கிறான். அவன் ஜூடோ கிளப்பில் சேரப்போவதாக சொல்ல அனைவரும் குழப்பமடைகிறார்கள். அறைக்குள் வாதம் தொடர்கிறது. சேத் மட்டும் இந்த எல்லா விஷயங்களாலும் குழம்பி போயிருக்கிறான். அப்போது விருந்தினர் வந்திருப்பார்கள் என்று நினைத்து இன்னொருவர் அறைக்கு திடீரென வருகிறான். வழித்தோணியில் ஒரு குழு வருவதை அவன் கவனிக்கிறான். மூன் கிளப்பின் தலைவர் டேமன் ஷா அங்கு வந்த சிறுவனை திட்டுகிறான். அந்த சிறுவன் கென்னோ கிளப்பின் தலைவர் ஸ்காட் சாய். அவனும் தன்னுடன் சில மாணவர்களை அழைத்து வந்திருந்தான். இதைக் கண்ட சேத் தன் முடியை சரி செய்தபடி இங்கே என்ன நடக்கிறது என்று கண்களால் கேட்கிறான். சூழ்நிலை குழப்பமாக மாறுவதைக் கண்டு சோஃபி அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறாள். அவர்களால் முழு வகுப்பும் அசௌகரியமாக உள்ளது என்று கூறுகிறாள். ஒவ்வொருவரும் தாங்கள் ஏன் வந்தோம் என்று விளக்கம் சொல்கிறார்கள். ஆனால் சோஃபி எந்த விளக்கத்தையும் ஏற்காமல் அனைவரையும் அறையிலிருந்து வெளியே அனுப்புகிறாள். கதவை மூடிய பிறகு சேத்திடம் திரும்பி இப்போது நீ நிம்மதியாக இருக்கலாம் என்று சொல்கிறாள். ஆனால் முக்கிய கதவை மறந்துவிட்டால் அனைவரும் மீண்டும் உள்ளே நுழைய முயல்கிறார்கள். சோஃபியை பொருட்படுத்தாமல் அனைவரும் சேத்தை சுற்றி தங்கள் விளையாட்டு கிளப்புகளுக்கு அழைக்கிறார்கள். சேத் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்க சோஃபி அவர்களை வெளியேற்ற முயல்கிறாள். அந்த நேரத்தில் உடற்பயிற்சி ஆசிரியர் வந்து அனைவரையும் கடிந்து கொள்கிறார். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட பிறகு என்ன நடந்தது என்று புரிந்துவிட்டதாக சொல்லி அனைவரையும் தங்களது அறைகளுக்கு செல்ல சொல்கிறார். வெளியேறும்போது காப் பிறகு வந்து பேசுவேன் என்று சேத்திடம் எச்சரிக்கிறான். என்ன நடந்தது என்று புரியாததால் ஆசிரியர் சேத்தை ஆலோசனை அறைக்கு அழைக்கிறார். அங்கு இது ஒரு விளையாட்டு பள்ளி என்று நினைவூட்டிய ஆசிரியர் அவனை ஒரு கிளப்பில் சேர சொல்கிறார். சேத் குழப்பமடைகிறான். பின்னர் ஆசிரியர் பிராக்கை பற்றி நினைவு கூர்கிறார். முதல் ஆண்டில் ராப் கூட இப்படித்தான் இருந்தான். எல்லா கிளப்புகளும் அவனை அழைத்தன. ஆனால் ஒரு சண்டைக்கு பிறகு பிரச்சனை ஏற்பட்டது என்று விளக்குகிறார். ஆசிரியர் தன்னை பிரச்சனைகளில் சிக்கவிடாமல் தடுக்க நினைக்கிறார் என்பதை சேத் புரிந்து கொள்கிறான். தான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி விளையாட்டுக்கு நேரமில்லை என்று சொல்கிறான். இதை கேட்ட ஆசிரியர் எரிச்சலடைந்து முதலாண்டு மாணவனாக நீ எவ்வளவு பிஸியாக இருக்க முடியும் என்று கேட்கிறார். சேத் சும்மா விளையாடுகிறான் என்று நினைக்கும் ஆசிரியரிடம் நான் தோன்றுவது போல் சாதாரணவன் அல்ல என்று சேத் சொல்கிறான். அங்கே இருக்க வேண்டியது மாணவர்கள்தான், தான் இல்லை என்றும் கூறுகிறான். ஆசிரியர் பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறார். சேத் இனிமேல் மாணவர்கள் தன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்லுமாறு கேட்கிறான். மேலும் நான் சண்டையில் ஓடுபவன் இல்லை என்றும் சேர்த்து சொல்கிறான். அதே சமயம் கதவின் பின்னாலிருந்து ஜேசன் இதை எல்லாம் கேட்டு சேத்தை அகந்தை உள்ளவன் என்று புலம்புகிறான்.
பின்னர் பள்ளியின் பழைய கைவிடப்பட்ட கட்டிடத்திற்கு செல்கிறான். அங்கு சில சிறுவர்கள் புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர் பேரவைத் தலைவர் அங்கே இருப்பதை பார்த்து ஒருவன் ஆச்சரியப்படுகிறான். அவன் ஏன் வந்தான் என்று கேட்டபோது, ஒருவரை அகற்ற உங்கள் உதவி வேண்டும் என்று ஜேசன் சொல்கிறான். நாள் முடிவில் சேத் பள்ளியிலிருந்து வெளியேறி தன் காரை நோக்கி செல்கிறான். ஒரு சுவரை கடந்து செல்லும்போது பின்னாலிருந்து ஒருவர் மரக்குச்சியால் அவனை அடிக்கிறான். சில நேரத்துக்குப் பிறகு சேத் மயக்கம் தெளிந்து ஜேசன் பேசிக் கொண்டிருக்கும் ஒருவன் முன்னால் விழிக்கிறான். அந்த சிறுவன் சிரித்தபடி பேசத் தொடங்குகிறான். சேத் தலையில் காயமுடன் அவனை நுழிக்கிறான். அவன் எழுந்து நிற்க முயன்றபோது அதே மரக்குச்சியுடன் மீண்டும் அவனை முதுகில் அடிக்கிறார்கள். இப்போது சேத் கடுமையாக நுழித்து நாயகனுக்கே உரிய பார்வையுடன் கோபமடைகிறான். ஒரு மாணவன் பிராக்கை வென்றவனுக்கு இவன் ரொம்ப பலவீனமா தெரியுது என்று கேலி செய்கிறான். மற்றொருவன் மரியாதையில்லாமல் பேசாதே என்று சொல்கிறான். சேத் எழுந்து நின்று நான் சுவாரஸ்யமான நிலைமையில் இருக்கிறேன் என்று கூறுகிறான். கும்பல் தலைவர் அவன் பயப்படாததை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். அந்த நேரத்தில் மரக்குச்சி வைத்திருந்தவன் மீண்டும் தாக்க முயல்கிறான். ஆனால் இந்த முறை சேத் தயாராக இருக்கிறான். அவன் தாழ்ந்து தப்பித்து குத்துவீச்சால் அவனின் கையில் அடிக்கிறான். அந்த அடியில் மரக்குச்சி பறந்து போகிறது. கும்பல் தலைவர் இந்த நகர்வை கண்டு ஆச்சரியப்படுகிறான். அந்த சிறுவன் வலியால் அலறுகிறான். அவனின் கை முற்றிலும் சேதமடைந்துள்ளது. சேத் நீ ரொம்ப சத்தமாக இருந்தாய் என்று மட்டும் சொல்லி அவனை 2 முறை அடித்து தரையில் வீழ்த்துகிறான். பின்னர் நீங்கள் யார் என்று கேட்கிறான். யாரும் பேச முடியாத நிலையில் சேத் நீங்கள் யார் என்பதில் எனக்கு அதிக ஆர்வமில்லை, இதை சீக்கிரம் முடிக்கவே விரும்புகிறேன் என்று சொல்கிறான். கும்பல் தலைவர் அவனை அகந்தை உள்ளவன் என்று சொல்லி அனைவரையும் அவன் மீது தாக்க உத்தரவிடுகிறான். கும்பல் சேத்தை சுற்றி வளைக்கிறது. சேத் எதிரிகளை நன்றாக கவனிக்கிறான். தாக்க உத்தரவு வந்ததும் அனைவரும் அவன் மீது பாய்கிறார்கள். சேத் மெதுவாக மூச்சுவிடபடி சண்டைக்கு தயாராகிறான். ஒருவருக்கொருவர் சேத்தின் அடிகளால் அவர்கள் தரையில் வீழ்கிறார்கள். ஒருவன் சங்கிலியால் அவனை பிடிக்க முயல்கிறான். சேத் தப்பித்து அவன் முகத்தில் அடிக்கிறான். பின்னாலிருந்து இன்னொருவன் பிடிக்க முயல்கிறான். ஆனால் சேத் சங்கிலி வைத்திருந்தவனை இழுத்து மறைந்திருந்த மற்ற எதிரியின் மீது எறிந்து இருவரையும் தரையில் வீழ்த்துகிறான். பின்னர் சங்கிலியை கையில் பிடித்தபடி இது வேடிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு கிண்டல் சிரிப்பை காட்டுகிறான். கும்பல் தலைவர் மீண்டும் கோபமடைகிறான். சீக்கிரம் அவனை முடித்துவிடுங்கள் என்று கட்டளையிடுகிறான். அதன்பின் இறுதியாக சண்டையை முடிக்க கம்பிகளை எடுக்க அவர்கள் நகர்கிறார்கள். அவர்கள் அவனை தாக்க முயன்றவுடன் சேத் முதல் தாக்குதலை தவிர்க்கிறான். அதற்கு பிறகு ஒரே வரிசையில் நின்றிருந்த குண்டர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடத்தி வழியிலிருந்த அனைவரையும் வீழ்த்துகிறான். ஆனால் திடீரென எதிர்பாராத ஒரு தாக்குதலில் சிக்கி அவன் அசைய முடியாமல் தடுக்கப்படுகிறான். அதே நேரத்தில் ஒரு கொழுத்த சிறுவன் அவனை தாக்க அருகில் வருகிறான். அவன் தாக்க தயாராகும் முன் சேத் வேகமாக அவன் முகத்தில் ஒரு கால் கொடுத்து மற்றொரு சிறுவனை சுவரில் எறிகிறான். தன்னை விடுவித்துக் கொண்ட சேத் தன்னை அசைய முடியாமல் செய்த சிறுவன் மீது திரும்பி தொடர்ச்சியான குத்துகளை கொடுக்கிறான். அப்போது இன்னொரு சிறுவன் பேட் கொண்டு பின்புறமிருந்து தாக்க முயல்கிறான். அவன் பேட்டை சேத்தின் தலையில் அடிக்கிறான். வலியுடன் சேத் தரையில் விழுந்து மீண்டும் எழுந்து நிற்கிறான். தன் இரத்தத்தை பார்த்தவுடன் சேத் முழுமையாக கட்டுப்பாட்டை இழக்கிறான். அதே தருணத்தில் மீதமிருந்த குழுவினர் மீது முழு வேகத்தில் பாய்கிறான். அவன் செய்ததை பார்த்த குழு தலைவர் எதுவும் செய்ய முடியாமல் உறைந்து நிற்கிறான். சேத் தனியாகவே அந்த முழு குழுவையும் தோற்கடித்து நின்று கொண்டிருக்கிறான். அப்போது அந்த கொழுத்த சிறுவன் சேத் தான் சிறுவயதில் ஒரு செங்கல்லால் தனது நண்பர்களை தாக்கிய அதே பையன் என்பதை உணர்கிறான். சேத் குழு தலைவரை நோக்கி பாய அவன் பயத்தில் சுருங்குகிறான். சேத் அவனை கழுத்தை பிடித்து உங்களை அனுப்பியவன் யார் என்று கேட்கிறான். கைவிடப்பட்ட அந்த கட்டிடத்தில் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு சேத் மீண்டும் பள்ளிக்கு செல்கிறான். அதே நேரத்தில் மாணவர் கவுன்சில் அறையில் தலைவர் ஜேசன் இன்னும் 2 உறுப்பினர்களுடன் காத்திருக்கிறான். தன்னுடைய ஆட்களிடமிருந்து எந்த தகவலும் வராததை நினைத்து ஜேசன் குழப்பமடைகிறான். அதே சமயம் சேத் கவுன்சில் அறையை அணுகி கதவை திறக்கிறான். சேத்தை பார்த்ததும் தலைவர் அதிர்ச்சியடைகிறான். சேத் மெதுவாக அவனை நோக்கி நடக்க ஜேசன் எழுந்து நிற்கிறான். இந்த அறையில் நீ என்ன செய்கிறாய் என்று கேட்கிறான். சேத் சிரிப்பதோடு நிறுத்திக் கொள்கிறான். அடுத்த கணமே அவன் ஜேசனின் கழுத்தை பிடித்து மேசையில் மோத செய்கிறான். என்னை தாக்க உத்தரவிட்டது ஏன் என்று சேத் கேட்கிறான். அந்த நேரத்தில் சோபி ஜேசனை பேச வருகிறாள். ஆனால் சேத் அவனை விசாரிப்பதை பார்த்து அதிர்ச்சியடைகிறாள். சேத் ஜேசனை விட்டுவிடுகிறான். நீ அதிர்ஷ்டசாலி என்று சொல்லி பின்னர் கதவை நோக்கி நடக்கிறான். பயத்தில் நிற்கும் சோப்பியை பார்த்து கொண்டே எதையும் சொல்லாமல் வெளியேறுகிறான். அடுத்த நாள் சோப்பி வகுப்பறையில் மனமுடைந்தபடி அமர்ந்து நேற்றிரவு பார்த்ததை நினைத்து கலங்குகிறாள். அதே சமயம் சேத்தின் கார் அவனுடைய மாமா
மாமாவுடன் பள்ளிக்கு வருகிறது. மாமா நடந்த விஷயங்களை கேட்க மாட்டேன் என சொல்லினாலும் அவனுக்கு பாதுகாவலர்களை ஏற்பாடு செய்வதாக கூறுகிறார். சேத் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்ல முயன்றாலும் முகத்தில் ஏற்பட்ட காயத்தை பார்த்து மாமா நம்பவில்லை. இருவருக்கும் சிறிய வாக்குவாதம் நடக்கிறது. இறுதியில் சேத் அதை நிறுத்த சொல்கிறார். ஆனால் பூசன் மற்றும் பென் குழுக்களின் தலைவர்களுடன் பிரச்சனை இருப்பதாக மாமா எச்சரிக்கிறார். தயாராக இரு, பாதுகாவலர்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருப்பார்கள் என்று சொல்கிறார். வகுப்பறைக்கு வந்ததும் சோபி சேத்தை பார்த்து திடுக்குகிறாள். அவன் இருக்கைக்கு வந்ததும் விக்டர் அவனை கட்டிப்பிடித்து அடிச்சுட்டாங்களா என்று கேட்கிறான். சேத் இல்லவன் ஒருத்தன்தான் என்று சொல்கிறான். அதற்கு விக்டர் அது எல்லாம் நாய்ஸ் தான் என்று பதில் சொல்கிறார். அப்போது ஒலிபெருக்கி மூலம் சேத்தை முதல்வர் அலுவலகத்திற்கு வர சொல்கிறார்கள். இதனால் சோபியும் விக்டரும் ஆர்வமடைகிறார்கள். ஜேசனுடன் ஏதாவது பிரச்சனை நடந்ததா என்று விக்டர் கேட்கிறான். ஜேசனின் மாமா முதல்வர் என்பதும் அவன் அப்பா பள்ளியின் உண்மையான உரிமையாளர் என்பதும் அவன் எச்சரிக்கையாக சொல்கிறான். அலுவலகத்திற்குள் நுழைந்த சேத் ஜேசன் மற்றும் பல பள்ளி ஊழியர்களை காண்கிறான். முதல்வர் கால்வின் ஷின் சேத் இந்த பள்ளிக்கு வந்ததிலிருந்து பல பிரச்சனைகள் செய்துள்ளதாக கூறுகிறார். ஜேசன் மெதுவாக சிரிக்கிறான். சேத்தின் சண்டை வரலாறுகளை பட்டியலிட்டு கவுன்சில் தலைவர் மீது தாக்குதல் செய்ததாகவும் கூறி சேத்தை பள்ளியிலிருந்து நீக்கியதாக அறிவிக்கிறார். ஆனால் சேத் அமைதியாக இது உண்மையா என்று கேட்டு தனது கைபேசியை எடுத்து அழைக்கிறான். சில நொடிகளில் மாமாவுடன் பேசிக்கொண்டு இந்த பள்ளியை வாங்கிவிடு என்று உத்தரவிடுகிறான். பள்ளி முன் பல கார்கள் வரத் தொடங்குகிறது. மாணவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். சேத்தின் மாமா பாதுகாவலர்களுடன் பள்ளிக்குள் நுழைகிறார். முதல்வர் நடந்ததை அறிந்து கோபமடைகிறார். அப்போது அந்த குழு அலுவலகத்திற்குள் நுழைகிறது. ஜேசன் கேள்வி கேட்க முயன்றபோது டிரைவர் அவனை பிடித்து அமைதியாக இருக்க சொல்கிறார். மாமா முதல்வருக்கு ஒரு உரையை கொடுக்கிறார். உள்ளே உள்ள ஆவணங்களை பார்த்து முதல்வர் அதிர்ச்சியடைகிறார். அந்த ஆவணங்களில் பல வருடங்களாக பள்ளி அறக்கட்டளையை சட்டவிரோதமாக பயன்படுத்திய விவரங்கள் இருப்பதாகவும் பள்ளியை ஒப்படைத்தால் விஷயத்தை வெளியிட மாட்டோம் என்று கூறப்படுகிறது. மேலும் மாணவர்களின் மதிய உணவு பணத்தை தனக்காக பயன்படுத்தியதாக குறிப்பிடப்படுகிறது. பின்னர் ஷின் வீட்டில் கால்வின் தனது சகோதரனிடம் மன்னிப்பு கேட்கிறான். பள்ளியை விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டேன் என்று சொல்கிறான். அவன் சகோதரன் கோபமாக பைத்தியமாகிவிட்டாயா என்று கேட்கிறான். ஆவணங்களை பார்த்து அது சன்ஷைன் குழுமம் என அறிந்து அவர்கள் குற்றவாளிகள் என சொல்கிறார். அந்த நேரத்தில் ஜெய்சன் அறைக்குள் வந்து பள்ளியில் என்ன நடந்தது என்று தந்தை கேட்கிறான்.